மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருவே வருக குருகுலமே வருக திருப்பணி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம் குருவே வருக இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே திருப்பணி கலந்திட வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக. மலருடன் சேரும் யாருமே மனப்பெற்று வாழ்க நீதியே மலருடன் சேரும் யாருமே மனப்பெற்று வாழ்க நீதியே புவி வாழ்வை நாமும் பெறவே இறை வாழ்வை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தெய்வங்கள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருகுலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருகுலமே வாழ்வாய் பேருடனே இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பணி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமையாக வழி. புனிதர்கள் பலவிதம், ஒவ்வொருவரும் ஒரு விதம். அதில் டொன்போஸ்கோ தனிவிதம். டொன்போஸ்கோ இல்லம் உங்கள் அனைவரையும் இந்த விழா நாளில் அன்போடு வரவேற்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் இளையோர் பணியின் உச்சம் தொட்டு இரவா புகழோடு இன்னும் வாழ்பவர் இவர். இளையோர் பணிக்காக அவர் தன்னை சிறுவயது முதலாக தயாரித்த விதம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. யார் இந்த டொன்போஸ்கோ? தந்தையாம் இறைவனின் சீர்மிகு சிந்தையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதன், கிறிஸ்துவின் அன்பை வாலிபருக்கு வாரி வழங்கும் கருவி, நல்லாயனாம் கிறிஸ்துவை எந்நாளும் பிரதிபலிக்கும் சாளரம், தூய ஆவியாரால் உருக்கொடுக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட எளியவன், சதாகாலம் காயங்கள் ஆற்றும் சகாய அன்னையின் பெரும் பக்தன், உடைந்தும் உயிர் கொடுக்கும் அளவுக்கு திரு அவையின் காதலன், அகிலத்தின் அறநெறி காக்கும் திருத்தந்தையின் மெய்காப்பாளன், போற்றப்படும் இளையோர் பணி செய்யும் சலேசிய குடும்ப தோற்றுநன், நாடுகளை கடந்து செல்ல மறைவரப்பு பணிக்கான ஊக்குநன், எப்போதும் வேலை எதிலும் சமநிலை கண்ட விதிவிலக்கு, இளையோருக்கு வெளிச்சம் காட்டும் இறையொன்றிப்பின் தெருவிலக்கு, மங்காத மனித நேயமும் ஆழமான ஆன்மீகமும் கொண்ட இறை மனிதன், காலத்தின் அறிகுறிகள் அருகும் போதே கண்டுபிடிக்கும் விஞ்ஞானி, பந்தாடப்படும் பாலரை பந்தாடி மீட்ட நவீன புனிதன், ஆடு மாடு மேய்ப்பவனாக
வயலில் வேலை செய்பவனாக படிக்க வசதியற்று வளர்ந்த சிறுவன் ஒருவன்தான் பிற்காலத்தில் வாழ்வை இழந்து இத்தாலி நாட்டின் தெருவோரங்களில் பாலங்களுக்கு அடியில் படுக்கையை அமைத்துக் கொண்ட இளையோருக்கு வாழ வழியும் விண்ணகத்திற்கான வழியும் கொணர்ந்த மாமனிதர். 1856 36 இளையோர், 1854 115, 1860 470, 1861 600, அதன் பிறகு 800 என்று வளர்ந்த ஆரற்று எண் என்பது வெறுமனே பள்ளி கல்வியும் தொழிற்கல்வியும் கற்றுக் கொடுத்து அவ்வப்போது பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு அரைவேற்காட்டு நிலையம் அல்ல. அது புனிதர்கள் பெற்றெடுத்த புண்ணிய பூமி. இளையோருக்கு அவர் கொடுத்த பெரிய கொடை புனிதம்தான். டொன்போஸ்கோ ஒரு காந்தம். இளையோரை தன்வசப்படுத்த தன்னை முழுமையாக தயாரித்துக் கொண்டவர். புனித பிரான்சிஸ் அலேசியாரின் அதே வார்த்தைகள், ஒரு குடம் புளித்த காளியை விட ஒரு துளி தேன் அதிகமான தேனீக்களை அதிகமாக இழுத்தது, இன்றும் இழுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் சலேசிய சபை தலைவர், அனைத்து சலேசியர்கள், சலேசிய குடும்பத்தார் மற்றும் இளையோரின் உடல் மற்றும் ஆன்ம நலனுக்காக மன்றாடும் வேளையில் டொன்போஸ்கோவின் தாகத்தை கொண்டவர்களாக இறையேசுவின் அடிச்சுவட்டில் அன்னையின் துணையோடு நாளும் நற்செய்தி அறிவிக்க இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். நெட்டூர் பங்கு தந்தை மற்றும் இல்ல தந்தை அருட்தந்தை வின்சென்ட் செபாஸ்டின் அவர்களையும், நெட்டூர் அன்னாள் சபை இல்ல தலைவி அருட்சகோதரி சகாயம் அவர்களையும், கிடாரகுளத்தை சேர்ந்த திரு மைக்கேல் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்ற அழைக்கிறேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித டொன்போஸ்கோவுடைய திருவிழாவுக்காக நாம் அனைவரும் ஒரு சலேசிய குடும்பமாக நாம் இங்கு இணைந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய ஒரு தூதுவனாக, ஆண்டவருடைய வழிகாட்டியாக, இளையோருக்கு ஒரு தந்தையாக, நண்பனாக புனித டொன்போஸ்கோ இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஒரு குருவாக வேண்டும், இளையோருக்காக தன்னையும் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்தது. சிறு வயதில் அவர் ஒரு நாள் நடந்து தன்னுடைய தாயோடு ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆலயத்துக்கு அருகில் இருக்கார். அங்க இருந்த பங்கு தந்தையை அவர் முன்னாடி நடந்து போறார். இந்த பங்கு தந்தையை பார்த்து அவர் வணக்கம் செலுத்துறார். குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த பங்கு தந்தையை அவர் கவனிக்கல. அவர் பிஸியா இருந்திருப்பாரு. ஜானி போஸ்கோ கவனிக்காம அவர் பாட்டில் போயிட்டார். அப்போ அவருக்கு 5 வயது தான் இருக்கும். அப்போ அவங்க அம்மாவை பார்த்து அவர் சொல்றாரு, அம்மா, பிற்காலத்துல நான் ஒரு குருவானவராக ஆவேன் என்று சொல்லுகிறார். என்ன காரணம்னா, பாருங்க, இந்த பங்கு தந்தை என்னை பார்த்து மிஸ் பண்ணவே இல்லை, வணக்கம் செலுத்தவே இல்லை, அவர் பாட்டில் போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் மாதிரி இல்லாம என்னை போன்று யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒதுக்கி வச்சிருக்காங்களோ, அவங்களுக்காக நான் ஒரு சாமியாரா போவேன், குருவன் ஆவேன் என்று 5-6 வயதிலேயே அவருக்கு இந்த ஒரு ஆர்வம் வந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று வரை அந்த அவருடைய ஆர்வம், அவருடைய கடின உழைப்பு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இளையோருடைய பணி சிறந்து நன்றாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான இளையோருக்கு சலீசியர்கள் அனைவரும் நாம் இணைந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த டொன்போஸ்கோவுடைய விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். சிறப்பான விதத்தில் நம்முடைய
பாலை மறை மாவட்டின் அருட்தந்தை குழந்தராஜ் அவர்கள் நம்மிடத்தில் வந்திருக்கின்றார். நிச்சயமாக இது நமக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்கக்கூடிய ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிரியக்கூடிய ஒரு நாளாக தான் இன்று இருக்கிறது. தந்தையிடத்திலே நான் கேட்டேன் 2 ஆண்டுக்கு முன்பாக இந்த மாதிரி இங்கே திருவிழாவுக்கு வாங்க சொன்ன பிறகு உடனடியாக அவர் வருகிறேன் என்று சொன்னார். நம்மிடத்தில் இருக்கிறார். அவரோடு இணைந்து பாளையமறை மாவட்ட குருக்கள் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களையும் நான் இந்த நேரத்தில் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். நாம் வரையோடு இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். முக்கியமாக நாம் ஏழை எளிய இளையோருக்காக தொடர்ந்து நம்மால் இயன்றதை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த விழாக்களுடைய பங்கு கொள்ளும் முன்பு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்பான சகோதரமே, பாவம் செய்தேன், என்னை கொடுத்தருளி. அன்பான இறைவா, அன்பான சகோதரமே, பாவம் செய்தேன், என்னை கொடுத்தருளி. கண்களாலே பாவம் செய்தேன், சிந்தையாலே பாவம் செய்தேன். கண்களாலே பாவம் செய்தேன், சிந்தையாலே பாவம் செய்தேன். சொற்களாலே பாவம் செய்தேன், சொற்களாலே பாவம் செய்தேன். செயல்களாலே பாவம் செய்தேன், செயல்களாலே பாவம் செய்தேன். அன்பான இறைவா, அன்பான சகோதரரே, பாவம் செய்தேன், என்னை கொடுத்தருளி. கடமை தவறினால் பாவம் செய்தேன், கருணை காட்டாமல் பாவம் செய்தேன். தவறினால் பாவம் செய்தேன், கருணை காட்டாமல் பாவம் செய்தேன். நன்மை செய்யாமல் பாவம் செய்தேன், நன்மை செய்யாமல் பாவம் செய்தேன். பெரிய பெரிய பாவம் செய்தேன், பெரிய பெரிய பாவம் செய்தேன். அன்பான இறைவா, அன்பான சகோதரரே, பாவம் செய்தேன், என்னை கொடுத்தருளி. உணர்வுகளிலே பாடுவதற்கு முன்பாக அருட்தந்தை குழந்தராஜ் அவர்களை துர்பாஸ்கோ சுரத்திற்கு மாலை அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி மறுக்குகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரு மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மனத்தை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சி இருப்பவரீரே. அவரை கொண்டு நாங்களும் ஞானம் தெய்வத்தை கொண்டு எங்களை வாழ்கிறதால் நீதியும் அமைதியும் சமத்துவமும் அன்பு கொண்டு இளைஞர்களை உருவாக்க அனுப்புகிறோம். மொழி தூயாவியாரி ஒன்றைத்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராய என் தலைவரின் ஆட்சி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உழைந்தவரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருக்கு அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழுகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் நாம் மகிழ்ச்சியுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர்.
முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 11 மற்றும் 12, 15 மற்றும் 24, 31 முடிய. தலைவராய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்றும் மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே அவற்றிற்கு என் ஊழியன் தாவீது ஒரே ஆயனாய் அமர்த்துவேன். அவன் அவற்றை மேய்த்து அவற்றிற்கு ஆயனாய் இருப்பான். ஆண்டவராகிய நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்கள் நடுவே தலைவனாய் இருப்பான். ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன். அப்போது அவருடைய கடவுளும் ஆண்டவருமாகிய நான் அவர்களோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரேலின் வீட்டாராகிய அவர்கள் என் மக்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீங்கள் என் மேய்ச்சலின் மந்தியாகிய மக்கள், நான் உங்கள் கடவுள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போதும் அன்பே நீ
வாழவில்லை. உம்மை நினைத்து வாழவும் உம்மில் இழைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பு இயேசுவே. உம்மை நினைத்து வாழவும் உம்மில் இழைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பு இயேசுவே. அருள் புரியுமே அன்பு இயேசுவே. இரண்டாம் வாசகம். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். பணிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டு உணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah, 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. மீண்டும் இறைவசனம் 10. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்திக் கொள்பவரே
விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்க விட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதுதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்பு குருக்களே, உங்கள் அனைவருக்கும் டொன் போஸ்கோவின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹேப்பி ஃபீஸ்ட். நண்பர்களே, டொன் போஸ்கோவுடைய திருவிழாவில் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வாசகத்தை வாசித்த பொழுது முதல் வாசகம் டொன் போஸ்கோவுடைய வாழ்க்கையோடு ஒத்து போவதாக எனக்கு தென்பட்டது. இசைக்கியல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகம், இசைக்கியல் இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் இஸ்ரேல் தலைவர்களுக்கு செய்தியை கொடுக்கின்றார். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஒரு ஆயன் தன் மந்தையிலிருந்து சிதறண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். அந்த ஆடுகளை ஒன்றாக கூட்டி சேர்ப்பேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். நண்பர்களே, இந்த வாசகத்திற்கு இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்திற்கு முந்தைய பகுதிகளை வாசித்து பார்த்தோமே, ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த வசனங்களை நானே தேடி செல்வேன் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு முன்பாக உள்ள வசனங்களை வாசித்தோமானால் அழகாக நமக்கு புலப்படும். இஸ்ரேலின் தலைவர்கள் இஸ்ரேல் மக்களை, தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை பேணி காத்து வளர்க்க அவர்கள் தவறிவிட்டார்கள். நேரிய பாதையில இட்டு செல்ல அவர்கள் தவறிவிட்டார்கள். அவர்கள் தங்களையே பேணி காத்துக் கொண்டார்கள். ஆனால் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளை அவர்கள், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அவர்கள் பேணி காக்கவில்லை. அவர்களை நேரிய பாதையில இட்டு செல்லவில்லை. அதனால ஆண்டவர் சொல்வாரு, நீங்கள் காயப்பட்டவருக்கு நீங்கள் கட்டு போடவில்லை, நீங்கள் உங்கள் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளை சிதறடித்து விட்டீர்கள், அவையோ சிதறண்டு கிடக்கின்றன. எனவே நான் அவற்றை ஒன்று சேர்ப்பேன், நானே அவர்களுக்கு ஆயனாக இருப்பேன் என்று இந்த வசனங்களை சொல்கிறார். நண்பர்களே, டொன் போஸ்கோ வாழ்ந்த அந்த 19ஆம் நூற்றாண்டிலையும் இதேதான் நடந்தது. ஏழை எளிய இளைஞர்கள் எல்லாம் ஓரக்கட்டப்பட்டு விட்டார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்வது என்று அறியாமல் சிதறடிக்கப்பட்டுக் கொண்டிருந்த தருணம் அது. என்ன செய்வது என்று தெரியாத இளைஞர்கள் எல்லாம் களவாடுவது, கொலை செய்வது என்று செய்து கொண்டு சிறைச்சாலைக்கு சென்ற அந்த தருணம். அவர்களை வழிநடத்த வேண்டிய தலைவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். நிறைய காங்கிரிகேஷன் எல்லாம் இழுத்து மூடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் டொன் போஸ்கோ குருவாக உயர்த்தப்படுகிறார். டொன் போஸ்கோ சிறைச்சாலைக்கு ஒரு முறை சென்ற பொழுதுதான் அங்குதான் அவருடைய மனம் தொடப்படுகிறது. இத்தனை இளைஞர்கள் சிறைச்சாலையில இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய ஆன்ம குருவை சந்தித்த பொழுது அவர் கொடுத்த அந்த அறிவுரையின்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையை இளையோருக்காக செலவிட ஆரம்பிக்கிறார். சிதறுண்டு கிடந்த இளையோர்கள் எல்லாவற்றையுமே ஒன்று கூட்டுகிறார். இளையோருக்காக தன்னுடைய வாழ்வையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார். அதனாலதான் சொன்ன டொன் போஸ்கோவுடைய வாழ்க்கைக்கும் இன்றைய வாசகத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று. சிறைச்சாலைக்கு செல்லாமல் அவர்களை இறைவனிடம் அழைத்து சென்ற ஒரு நல் புனிதர் இந்த டொன் போஸ்கோ. எத்தனையோ இளையோர்கள் சிறைச்சாலையில் இருந்தார்கள். சிறைச்சாலையை சென்று சந்தித்து அவர்களை வெளியே அழைத்து டூருக்கெல்லாம் கூட்டு போற ஒரு புனிதர் இந்த புனிதர். சிறைச்சாலையில் உள்ளவர்களை பிக்னிக் கூட்டு போவாராம் டொன் போஸ்கோ. அப்ப அங்க வாணிகள்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க வெளியே கூட்டு போகும்போது
இந்த இளைஞர்களை வெளியே கொண்டு போகும்போது ஒருவேளை யாராவது மிஸ் ஆனா நீங்க தான் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஏற்றுக்கொண்டு அவர் இளையோர்களை வெளியே அழைத்து சென்று காட்டுமிராண்டித்தனமான இளையோர்களை புனிதர்கள் ஆகிய மாற்றிய அந்த பெருமை don boscoவுக்கே சேரும். ஒரு நல்ல ஆயனாக, இளையோருக்கு நல்ல ஆயனாக, சிலுவைட்டு கிடந்த இளையோர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்த ஒரு நற்புனித இன்றைய புனிதர். பாருங்களே, இந்த இளையோரின் தந்தையாம் don boscoவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே don boscoவுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நாம் உண்மையிலேயே don bosco விட்டு சென்ற அந்த பணியை செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் அதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். உண்மையிலேயே don bosco இன்னைக்கு இருந்தாருன்னா எப்படி பணியை செய்திருப்பா என்கிற தோணியில் தான் நான் சிந்தித்தேன். உண்மையில நாம செய்கிற பணி don bosco செய்த பணி மாதிரி இருக்கிறதா? பெருமைகள் எல்லாம் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனா உண்மையிலேயே don bosco செய்த பணியை இன்னைக்கு நம்ம செய்கிறோமா? இன்னைக்கு நம்ம செய்தோம் என்றால் இன்னைக்கு திருவிழா சிறப்பிப்பது அர்த்தம் உள்ளதாக இருக்கும் என்று எனக்கு தோணுகிறது. நண்பர்களே, சலேசிய குழுமமாக குழுமி இருக்கின்ற நாம், சலேசிய பணியை செய்து கொண்டு இளையோருக்காக பணியை செய்து கொண்டு இருக்கிற நாம் இன்னைக்கு இந்த நாள்ல don bosco அடிக்கடி சொல்ற சயின்ஸ் ஆஃப் த டைம், அந்த நாள் அந்த தேவைக்கு உரிய அந்தந்த நேரத்திற்குரியதை அந்தந்த நேரத்தில் நம்ம கண்டறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று don bosco சொல்வார். இந்த நேரத்திற்கு இளையோருக்கு என்ன தேவை? கிளாஸ்ல மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கும் பொழுது சொல்லிட்டு இருந்தேன். 5 don bosco பந்து இதெல்லாம் எடுத்துட்டு போய் இளையோர்களை அட்ராக்ட் பண்ணி உள்ள கூட்டு வந்தாரு. சாத்தானிடமிருந்து அவரை அழைத்து வந்து புனிதராக்கினாரு. இன்னைக்கு பந்தை எடுத்துட்டு போனா ஒரு இளைஞரும் நம்ம பின்னால வரப்போறது கிடையாது. இன்னைக்கு பந்தும் இது மாதிரி எடுத்துட்டு போய் நம்ம விளையாட்டோம்னா சின்ன சின்ன பிள்ளைங்க ஆர்வமா விளையாடுவாங்க. இளையோர்கள் இன்னைக்கு வருவாங்கன்னா கிடையாது. இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு நான் பசங்க ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் ஆர்கனைஸ் பண்றாரு இல்லையா? ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்றாரு. எவ்வளவு இளைஞர்கள் அந்த இடத்துல கூடுறாங்க, எவ்வளவு இளைஞர்கள் அந்த இடத்துல கூடுறாங்க. இன்னைக்கு நாம ஒரு ஜெபமோ இல்ல நாம இன்னைக்கு ஒரு கான்செப்ட் வைக்கிறோம் வச்சுக்கோங்க, ஒரு ரிலீஜியஸ் கான்செப்ட் வைக்கிறோம், இளைஞர்கள் எத்தனை பேர் வருவாங்க? அப்படின்னா நம்முடைய பணி உண்மையிலேயே இளையோருக்கான பணியாக இருக்கிறோம். எத்தனை இளைஞர்களை நம்ம கடவுள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிற பணியை நம்ம இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு எங்க பசங்களை நான் ஒரு கேள்வி வச்சேன். சோ சொன்னேன், நீங்க குருவாக இன்னைக்கு உருவாக இருக்கிறீர்கள், சலேசியர்களாக உருவாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு பழைய ஐடியாவோட நம்ம போயிட்டே இருந்தோம்னா யாருமே நம்மளை தேடி வர போவதில்லை. புதுசா திங்க் பண்ணுங்க. இன்னைய இளைஞர்களுக்கு நாம எப்படி நம்ம பணியை செய்யலாம் என்று யோசிக்க. நாளைக்கு குருவாக வரும் பொழுது நீங்க புதிய don boscoவாக, பழைய don bosco அந்த காலத்துக்கு ஏற்றபடி அவர் இளையோர்களை சேர்த்தார், இளையோர்களை ஆன்மீக வழியில் இட்டு சென்றார், பல புனிதர்களை இன்னைக்கு திரு அவைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த காலத்துல don boscoவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சலேசியர்கள் எப்படி இளையோர்களை மீட்க போகிறோம்? இந்த செல்போன் மோகத்திலிருந்தும் மீடியா மோகத்திலிருந்தும் இன்னைக்கு இளையோர்களை எப்படி நாம மீட்க போறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா எல்லா இடத்துலயுமே பரவிடுச்சு. இன்னைக்கு ஸ்கூல் 10வது படிக்கிற ஸ்கூல் 10வது இல்ல 8வதுல இருந்தே இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சேலத்துல நான் இருந்த பொழுது அங்க எங்க பசங்க எச்சரிக்கையால பாதிக்கப்பட்ட பசங்க அங்க 8வது படிக்கிற பையன் அன்னைக்கு வாயில கஞ்சா வச்சு புடிச்சிட்டு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்கூல்ல இருந்தா பசங்க கொடுத்தாங்க அப்படின்னா. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல 8th ஆரம்பிச்சு 12th வரைக்கும் ஒரு பெரிய செயின் எல்லாருக்குமே சப்ளை நடந்துட்டு இருக்கு ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. இன்னைக்கு இளைஞர்கள் அவ்வளவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இளையோர்களுக்கு இன்னைக்கு நாம சலேசிய குழுமமாக நாம கூடியிருக்கிற இன்னைக்கு நாம அதான் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு இன்றைய சமுதாயத்தில் 21ஆம் நூற்றாண்டிலே don boscoவாக நாம் இளையோரை எப்படி மீட்க போகிறோம்? அந்த இளையோருடைய ஆன்மாக்களை எப்படி மீட்க போகிறோம் என்ற கோணத்திலே தான் இன்றைய திருவிழாவை சிந்திக்க நான் அழைத்து விடுகிறேன். இல்லையே கடவுள் அந்த எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக அன்று அந்த இஸ்ரேல் தலைவர்களுக்கு சொன்னவர், நீ என்னுடைய மந்தையை, நான் உன்னிடம் ஒப்படைத்த மந்தையை சிதறடித்து விட்டாய், காயப்பட்டதுக்கு நீ மருந்து போடவில்லை, நலிவுற்றவற்றை நீ தேற்றவில்லை, நீயோ உண்டு குடித்து நீ நன்றாக இருந்தால் ஆனால் உன்னை ஒப்படைக்கப்பட்ட மந்தையை நீ நல்வழிப்படுத்தவில்லை என்று அன்றைய தலைவர்களை பார்த்து சொன்ன அதே இறைவன் இன்று நம்மையும் பார்த்து அதே கேள்வி தான் கேட்பார்.
எனவே அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு Don Bosco விழாவை சிறப்பிக்கின்ற நாளில் இன்றைக்கு ஒரு புதிய மாற்றத்திற்காக நாம் சிந்தனையை தொடருவோம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை நாம் எவ்வாறு இறைவன் பாதம் சேர்க்க போகிறோம்? இன்னைக்கு ஒரு நல்ல ஆயனாக இந்த இளைஞர்களுக்கு நாம் எவ்வாறு ஒரு நல்ல ஆயனாக இருக்க போகிறோம்? நலிந்த போன இளையோர்களை, ஓரங்கட்டப்பட்ட இளையோர்களை இன்னைக்கு நாம் எப்படி இறைவன் பாதம் கூட்டி வந்து சேர்க்க போகிறோம்? இன்னைக்கு யாருமே கோயிலுக்கு வர்றது இளைஞர்கள் பாத்தீங்கன்னா, கோயில பாத்தீங்கன்னா பெரியவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்களே தவிர இளைய சமுதாயம் இன்னைக்கு கோயிலுக்கு வர சமுதாயம் இன்னைக்கு குறைந்து கொண்டே போகுது. அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வேற மாதிரி மாறியாச்சு. அவர்களுக்கு ஏற்ற முறையே நம்முடைய சலேசிய பணியை எவ்வாறு மாற்ற போகிறோம் என்ற சிந்தனையை நாம் சிந்திப்போம். அதற்கான இறை வரத்தை கேட்டு Don Boscoவிடம் ஜெபிப்போம். Don Bosco நமக்கு ஒரு புதிய வழியை காட்ட வேண்டும். புதிய வழியில இளையோர்களை இறைவன் பாதம் சேர்க்கின்ற பணியை சலேசியர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வரத்துக்காக திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். Don Bosco என்ற ஒரு மாமனிதரை, புனிதரை திருவைக்கு வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவர் வழியாக சலேசிய சபையை ஆரம்பித்து அந்த சபையின் வழியாக இறைவன் ஆற்றுகின்ற பல்வேறு பணிகளுக்காகவும் சிறப்பாக இளைஞர்களுக்கு அவர்கள் செய்கின்ற நன்மைகளுக்காகவும் இறைவனை போற்றி புகழ்வோம். தொடர்ந்து இந்த சபையையும் இதில் பணியாற்றுகின்ற எல்லா அர்ப்பணியாளர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். நமக்கும் நிறைவான ஞானத்தை கொண்டு நம் வழியாகவும் இந்த திருவை வழியாகவும் இந்த சபையின் வழியாகவும் இன்னும் இளைஞர்கள் இறைவசத்திற்கு ஏற்ப வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நம்ம வரலாற்றுக்களை வைப்போம். ஆசீர்வதித்து நல்வழி நடத்த இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சலேசிய சபையை வழி நடத்தும் சபை தலைவர் மற்றும் சலேசியரை ஆசீர்வதித்து தூய போஸ்கோ வழியில் இளையோர் வாழ்வில் ஒளியேற்ற இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சலேசிய சபையின் உடனுழைப்பாளர் அனைவரையும் அவரின் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தோடு நாளும் சபைக்கு உதவிட இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் உள்ள அனைத்து இளையோரை இறைவா
ஆசீர்வதியும் அவர்களின் எதிர்காலம் சீரந்திடவும் கனவுகள் அனைத்தும் நனவாகவும் இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே என் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய போஸ்கோ விழாவில் கூறியுள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். போஸ்கோவிடம் விளங்கிய நற்பண்பை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே என் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். நன்மையை ஊற்றான இறைவா, அன்றாட வாழ்வில் எப்பொழுதும் செயலாற்றும் நம்பிக்கையையும் இல்லையில்லா அன்பையும் எங்களுக்கு தந்தருளும். இவ்வாறு புனித ஜான் போஸ்கோவை பின்பற்றி அன்பின் சின்னமாகவும் கருவியாகவும் வாழ நாங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளுமை கொண்டாடுகின்றோம். உமண்டை வருகின்றேன், இன்றே உமக்கே வருகின்றேன். உமண்டை வருகின்றேன், இன்றே உமக்கே வருகின்றேன். ஏற்றருளும், ஏற்றருளும், என்னை ஏற்றருளும். கோதுமை மணியாய் மறிந்திட, உழைத்த அப்பமாய் மாறிட, திராட்சை கனியாய் விளங்கிட, விருந்து ரசமாய் மாறிட, பிறவாழமை உன்னிடம் தந்தே ஏற்றருளும் இறைவா. பிறவாழமை உன்னிடம் தந்தே ஏற்றருளும் இறைவா. உவந்து வருகின்றேன், இன்றை உவகை தருகின்றேன். உவந்து வருகின்றேன், இன்றை உவகை தருகின்றேன். ஏற்றருளும், ஏற்றருளும், என்னை ஏற்றருளும். ஏற்றருளும், ஏற்றருளும், என்னை ஏற்றருளும். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடைய வாழைப்படி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனை கேட்டதாகபடி செல்லுங்கள்.
மகிழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் ஒரு கையிலிட்டு வழியை ஏற்றுக் கொள்வாராக. நலன்களின் ஊற்றாயே இறைவா, இந்த பரச காணிக்கையின் வழியாக கூடியிருக்கின்ற அனைவரின் குறிப்பாக இளையோரின் நிறை குறைகளையும் சிறிய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். நிறைவாக நீர் இதனை ஆசீர்வதித்து திருவுடன் திருத்தமாக மாற்றி எங்களின் குறைகளை நீக்கும் அருமருந்தாகிற வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைகளை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே துயரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்த வந்தோம். சிறப்பாக எங்கள் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான புனிதர் போஸ்கரின் திருவிழாவில் நாங்கள் உன்னை இன்னும் மெய்யாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மனிதன் வாழ்வு பெற வேண்டும், அதனை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக திருமகனை எங்களுக்கு அனுப்பினீர். அவர் எங்களுக்கு எடுத்து சொன்ன மதிப்பீடுகளின்படி சிறப்பாக இளைய தலைமுறையினர் வாழ்நாளையும் பொழியின்றி தவறிய நேரங்களில் எல்லாம் எங்கள் தவறுகளை அன்புடன் சுட்டிக்காட்டி தொடர்ந்துகளோடு இருந்து நாங்கள் வளமுடன் வாழவும் எங்கள் வாழ்வில் அரசை கட்டி எழுப்பவும் துணை செய்கின்றேன். ஆகவே இளையோரோடும் மற்றும் இந்த விழாவை கொண்டாடும் திருக்கூட்டத்தோடும் வான தூதரின் அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் பறைசாற்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உணவு கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாலை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். மது திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டரை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளுகின்ற சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளிகளில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் பாஸ்கோ, இவர்களும் குமுதலாக இருந்த புனிதராக அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண் இயேசு கிறிஸ்து வழியாகும் புகழ்ந்து மறந்தல்ல மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
எங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும், எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும், எங்களுக்கு அமைதியை அளித்தருளும், அளித்தருளும். இதோ இறைவனின் சமர்வை, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரின் விழுந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேரு பெற்றோர். சொல்லியும் இது ஆன்மா நல்லபடியும் கிறிஸ்துவின் திருத்தம் அதாவது குருக்கள் கன்னியர்களை துவக்குவதற்கு அவர்களோடு அந்த சலேசிய சபையை ஆரம்பித்த துறவர சபையை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவர் பொதுநிலையினரை வைத்து அவர் ஒரு சபையை ஆரம்பித்தார். அவருடைய கனவு அதுல பொதுநிலையினரை வைத்து தான் இந்த சபையை உருவாக்க வேண்டும் என்று அவருடைய ஆசை. அதாவது உங்களை வைத்து அதற்கு பிறகுதான் போப்பாண்டவர் அவர் தான் சொல்லியிருக்கார், இல்ல
பொதுநிலையோடு உங்களை போன்ற துறவர வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களையும் நீங்கள் அழைக்க வேண்டும், சபையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். கீழ்ப்படிந்துதான் அவர் சலேசியர்களை உருவாக்கினார். ஆனால் முன்பாகவே பொதுநிலையினர் அவருக்கு தன்போஸ்கோ உதவி செய்தார். துவக்கத்திலேயே அவர்களை அவர் எப்படி அழைத்தார் என்றால் சலேசிய உடன் உழைப்பாளர்கள், சலேசியர்களோடு இணைந்து உழைக்கின்ற உடன் உழைப்பாளர்கள். இந்த சலேசிய உடன் உழைப்பாளர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். 133 நாடுகளில் சலேசியர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் அனைத்திலும். இந்த அனைத்து நாடுகளிலுமே இந்த சலேசிய உடன் உழைப்பாளர்கள் எங்கெல்லாம் சலேசிய இல்லங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த குழுவானது இருக்கின்றது. இவர்களும் அந்த பங்கு அல்லது இல்லத்தில் இணைந்து இளையோருக்காகவும் இறை மக்களுக்காகவும் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய ஒரு 50,000-60,000 மேல இருக்கிறாங்க, சலீசியோட அதிகமாக இருக்கிறார். இவர்களும் 2 ஆண்டு பயிற்சி எடுப்பார். 2 ஆண்டு பயிற்சி எடுத்து இவர்கள் உறுதிமொழி எடுப்பாங்க. இப்படி நாங்கள் சலீசிய சபையில ஒரு குருவானவராக நாங்கள் அங்கத்தினராக இருக்கிறோமோ அதே போலதான் சலேசிய உடனுழைப்பாளர்களும் எங்களை போன்று அவர்களும் ஒரு அங்கத்தினர்களாக இருக்கின்றார். ஆக நம்முடைய பங்கிலும் இந்த சலேசிய உடனுழைப்பாளர்கள் குழு இருக்கிறது. இதுல 25 பேர் இருக்கிறார்கள். 20 பேர் 2 ஆண்டு பயிற்சி பெற்ற பிறகு இவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். ப்ராமிஸ் எடுத்து ஆகிவிட்டது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக. 5 பேர் பயிற்சியிலே இருக்கிறார். ஆக இந்த 20 பேரும் உடனுழைப்பாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் டொன்போஸ்கோ திருவிழா என்று திருப்பலியில தங்களுடைய உறுதிமொழியை அவர்கள் புதுப்பிப்பார்கள். ஆக அந்த சலேசிய உடனுழைப்பாளர்கள் 20 பேரும் முன்னாடி தங்களுடைய உறுதிமொழியை புதுப்பிக்குமாறு கேட்கிறார்கள். உடனுழைப்பாளர்கள் அவை வாக்குறுதி புதுப்பித்தல். வாக்குறுதி புதுப்பிப்போர். டொன்போஸ்கோவின் திருத்தூதர் குடும்பத்தில் சலேசிய உடன்படைப்பாளர்களாக இணைந்தனர். உங்களை தூண்டிய இறைவன் சலேசிய ஆன்மீகத்தில் வேரூன்றி கத்தோலிக்க திரு அவையில் இளையோர் மற்றும் பொதுநிலையில் தொடர்ந்து பணியாற்றிட ஆவியின் அருளை உங்கள் மீது நிறைவாய் புரிந்தருள்வார்களாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, திருமகனின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் எங்களை புனிதப்படுத்துமாறு மனதாக கொண்டு மகிழ்கின்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மக்களின் குறிப்பாக இளையோரின் வாழ்விலும் தடைகளை எல்லாம் துணைகளால் படைகளாக மாற்றி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு சார்பு வாழ்க்கை வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவன் தம்முடைய அருளால் உங்களை எப்பொழுதும் பாதுகாத்து திருமுழுக்கு வாக்குறுதிக்கு ஏற்ப உண்மையுள்ளவராக வாழ செய்வாராக. சிரேசிய சபையை நிறுவியபடி தன்போஸ்கோவின் முன்மாதிரியை பின்பற்றி மகிழ்ச்சியுடன் இளையோருக்கு பணிபுரிய நடாயனாம் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனித தான்போஸ்கோவின் பெருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நீங்கள் எதிர்நோக்கிலும் நம்பிக்கையிலும் இறை அன்பிலும் வழியிறக்க உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தர்மஸ்கோவில் வழியில் நடந்து இளைஞர் பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனின் மகிழ்ந்த